திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த ராசிபலன் நிகழ்ச்சி, நான் எங்கே போனாலும் கோயிலுக்கு போகும் பொழுதும் நிறைய நபர்கள் சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு சார், தினப்பிரகாரம் பலன்களை கேட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கே போவேன், உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களில் மனதில் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படும் போது ஒரு சின்ன பரிகாரம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் சொன்ன ஒரு அற்புதமான பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பைரவருக்கு விளக்கு போடுறது. அதாவது வீட்டில் நிறைய திருஷ்டிகள் இருக்கும்போது வாசலில் பைரவருக்கு விளக்கு போடுங்க. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமிக்கு விளக்கு போடுங்க. வெளியில் சிகப்பு திரி, உள்ளே மஞ்சள் திரி, இதை நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்படிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பண்ணி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சார் உண்மையாகவே சொல்கிறேன், வீட்டுக்கு யார் விரோதி யார் என்னன்னு தெரியாமல் எல்லோரும் வருவாங்க போவாங்க. இந்த விளக்கு போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ தான் தெரியுது, யாரெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் கெட்டதாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அப்படியே தடைப்பட்டுருச்சு, அப்படியே போயிடுறாங்க. உண்மையாகவே ரொம்ப உண்மையானவர்கள் மட்டும் உள்ளே வராங்க. இது ஒரு பாதுகாப்பாக இருக்குது சார், மிகப்பெரிய வளையமாக இருக்குது சார். நாங்கள் பைரவருடைய வழிபாடு அதுதான். ஏன்னா நான் கட்டியிருக்க கயிறு கூட பார்த்திங்கன்னா பைரவர்கிட்ட காசியில் வாங்கின ஒரு அற்புதமான கயிறு தான். இந்த காசி யாத்திரை, நம்மளுடைய ஸ்கந்தா டூரிசத்துடைய காசி யாத்திரை வரக்கூடிய மாதங்கள் இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பிளான் அப்படிங்கிறது நீங்கள் 7397394829 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நம்மளுடைய பிரயாணங்களை பற்றி சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இந்த கிளாஸு கமலாத்மிகாங்கிற கிளாஸு, இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறையா பரிகாரங்கள் அதில் இருந்துருக்கும். செல்வத்தை சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விதிகளை அதில் நம்ம சொல்லுவோம். நம்ம மனதில் நினைத்ததை நடத்துறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வகுப்பாக ஆன்லைன் கிளாஸ் இருந்துருக்கு. 2 நாள் வகுப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9790991004 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் பஞ்சாங்க குறிப்புகளில் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 3/6/2026 உத்தராயணம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று பூராடம், இன்று முழுவதும் பூராடம். இன்றைய திதி இன்று இரவு 8:23 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ரொம்ப விசேஷம். நாளைய தினம் வாஸ்து நாளாகவும் சங்கடஹர சதுர்த்தியும் இருக்குது. நாளைக்கு வாஸ்து நாள், சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான கிழமை புதன்கிழமை. இப்போ குரு பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1ஆம் தேதி இரவு 2ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் விடிய காத்தால உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிருக்கு. குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸ், அதாவது வயது வாரியாக பலன்கள் சொல்லியிருந்தேன். நமக்கு எப்போவுமே இந்த பலன்கள் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் டைம் கிடைக்கிறது கிடையாது. அதனால் ஒரு சில பலன்கள் நமக்கு சொல்ல முடியுது. அதே மாதிரி தெய்வீக வழிபாடும் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜர்ஸும் அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. குரு பெயர்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அதாவது இதுவும் கடந்து போகும், இது ஒரு பெரிய மாற்றத்தை தருங்கிறது எப்பவுமே மனிதனுடைய இயல்பு. அந்த மாதிரி எனக்கு மாறிடும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு யார் வைக்கணும்னா நீங்கள் வைக்கணும். சாதாரணமாக நம்பிக்கை நான் வச்சா தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லை, என்ன ஆகுதோ போங்க, அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அப்படி ஒரு எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அது நல்ல நேரமாக இருந்தாலும் உணர முடியாது. அதுதான் நானும் சொல்கிறேன். பெரிய பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனம் மனசில் இருந்துட்டு இருக்கணும். ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் எப்போவுமே மன நிம்மதியோடு இருக்க முடியும். குரு பயிற்சி எனக்கு கண்டிப்பாக மாறுதல் கிடைச்சே ஆகும். இப்போ இருக்கிற கஷ்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையும் எங்கே போய் சரியாகுது அப்படி சொல்லாமல் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா நிறைய நான் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒருத்தங்க ஒரு அம்மா மீனராசியை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா
தனுசு ராசியை பற்றி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்ங்கிறது எல்லா லைஃப்லையும் இருக்கும். படுறது கஷ்டங்கிறது சாதாரண கஷ்டம் இல்லை, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதை கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இருப்பினும் நான் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் இருந்தது. உங்கள் மனதை திடப்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் 100% ஒர்க் ஆகும். மனதை திடப்படுத்தலைன்னா எந்த அளவுக்கு கிரகங்கள் வேலை செஞ்சாலும் அது பெருசாக நமக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியும். யோகா பயிற்சி பெறுறவங்க, தியான பயிற்சி பெறுறவங்க எப்போவுமே சொல்லக்கூடியது, இந்த மூச்சு காற்று இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு எப்போவுமே நன்றி சொல்லுங்கள். இந்த காற்று மட்டும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது இந்த காற்றுக்கு கிலோவுக்கு இவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சொத்தெல்லாம் விற்று முதல்ல காற்று தான் வேணும்னு சொல்லுவோம், இல்லைன்னா போச்சு. அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு தந்திருக்காரு. அதே தான் இந்த வாழ்க்கையிலையும் பலவிதமான அற்புதமான விஷயங்களையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருவாருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எப்படி சார் நல்ல விஷயங்கள்? கிரகநிலை நட்சத்திரமெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பல நேரங்களில் பல சோதனைகள் வரும்பொழுது எப்போவுமே வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து உங்களுக்கு எப்பவும் காப்பாற்றும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல நேரங்களில் வில் பவரை வைத்து காப்பாற்றக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அதே சமயத்தில் குடும்பத்தில் யார்ட்டையா பேசும்போது கவனம் என்பது தேவை. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நம்ம பெருமைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறத விட நம்ம பொறுமையாக ஒரு விஷயத்தை செய்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கட்ட வேண்டிய இடத்துல பணங்கள் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், பணம் சேர்க்கை கண்டிப்பாக கூடி வரும். அதற்குண்டான உழைப்பு கண்டிப்பாக தேவை. மேஷராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் நட்சத்திரம் சாதகமாக இல்லை. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம். அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. பலவிதமான பிரச்சனைகள், தெரியாத பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை நம்ம நுழையிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மன ரீதியான ஒரு கலக்கம், என்னடா இன்றைக்கி உடம்பு இப்படி இருக்கே, மனசு இப்படி இருக்கே நினைக்காதீங்க. கிரகங்கள் சரியில்லைன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் பணம் கொடுக்க வாங்கல கவனம் தேவை. யாராவது ரோட்டில் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம எதிர்த்து போக வேண்டாம். இல்லை நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் சாரி கேட்குறது ரொம்பவுமே நல்லது. எப்போவுமே நான் தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன் சாரின்னு கேட்குறது ரொம்பவுமே நல்லது. அவசரம் ஒரு க்ஷணம் ஒரு விஷயத்தை மாற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா கோ வழிபாடு, பசுமாடு, இன்றைக்கி கீரை ஏதாவது கொடுக்கறது, அதே மாதிரி வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. பல நேரங்களில் யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். இப்படியா அப்படியா அப்படியாங்கிற கணக்குகள் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். புது விஷயங்கள் எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத பொருட்களை வாங்கி அது முகத்தில் போடுறது, கையில் போடுறது, நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இதை விற்பனை பண்ணாங்க, நான் எடுத்து பண்ணிட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். கார்பெண்டிங், மரம் சம்மந்தமான வியாபாரம், அதே மாதிரி எக்ஸ்போர்ட், இம்போர்ட், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதியது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். கொஞ்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது கோச்சுட்டாலும் அவர்கிட்ட உட்காந்து திருப்தியாக பேசுவீங்க, அவங்களுக்கு அதை புரிய வைப்பீங்க. அதனால் அவர்களுக்கு அது தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். எண்ணற்ற பொருட்கள் மீது சில ஆசைகள் இருக்கும். இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஆனால் நம்ம இப்போ வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன பண்ணணும், இத்தனை செலவுகள் இருக்குது, இது நம்ம வாங்கலாமா வேண்டாமா, ஆசை இருக்குது, ஆனால் யோசனையும் சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ இயற்கை உங்களுக்கு அது
கிடைத்துவிடும். நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள் இது நமக்கு நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறது சரிதான், தவறு கிடையாது. இருப்பினும் அதில் ரொம்ப மனசை லயக்க வச்சா ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். கடகராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா எதுலேயும் ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. சில விஷயத்தை சொல்லும் பொழுது அதை தப்பான கேட்டரை எடுத்துக்காமல் இதில் என்ன இவங்க சொல்ல வராங்க, நம்மக்கிட்ட குறை தான் சொல்கிறாங்க, தப்பு கிடையாது, எதனால் நம்ம சொல்கிறாங்கங்கிறத மட்டும் கொஞ்சம் ஆய்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பதில்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள். மீடியா துறையில் இருந்துருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்க, புது வாய்ப்புகள் தேடுறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அமைப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலமாக இருந்துகிட்ருக்கும். இடமாற்றம் எதிர்பார்ப்பீங்க. அது வீடோ வேலையோ அல்லது தொழில் ஸ்தாபன ஸ்தலங்களோ இல்லை தொழிலுக்கு ஒரு இடம் தேடுறதோ இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணிக்கடை வச்சுட்டு இருக்கவங்க, மிகப்பெரிய நிறுவனம், இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சில விதமான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அது சரியாயிடும். சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கவங்க, ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் பின்னாட்களில் லாபங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். உழைச்சாலும் நமக்கு மிச்சமாகுது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கேன்னு கவலைப்படுவீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கங்காட்டி இந்த கவலைகள் அப்படிங்கிறது இருக்கும். மன ரீதியான கவலைகள் இருக்கும். யாரும் பேசுகிறதுக்கோ ஆறுதலுக்கோ இல்லையேன்னுவீங்க. கடவுள் இருக்கார், கவலைப்பட வேண்டாம். முருகனை வழிபடுங்கள், வெற்றி நிச்சயம். கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் தேடி வரும். தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் உடல் உபாதைகள் அப்படின்றது நம்மக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். சிலதுக்கு ஆசைப்படலாம், ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நம்மளே நம்ம மனசு சொல்லும். சில பேர் நம்மளுடைய சில முயற்சிகளுக்கு தடையாக பேசுவார்கள். சில பேர் நம்மளுடைய முயற்சிகளுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். எப்போவுமே ஒத்துழைப்பு கொடுக்குறவங்களும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு என்றைக்கும் மறக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அது அப்படியே செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது. சூட்கேஸ் சம்மந்தமான, பேக் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இறைச்சி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், எனக்கு புதிய ஒரு வாய்ப்புகள், நான் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் தான் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நினச்சது கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் தைரியமாக செயல்படலாம், வெற்றி பெறலாம். பின்னாடி வீடு கட்டி வாடகைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நானே கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், எனக்கு நிச்சயம் இப்படி நடக்குமா? நிச்சயமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்ல காலமாக இருந்துருக்கும். மனம் ஓடிகிட்டே இருக்கும். முந்தையெல்லாம் கால் ஓடுறது பார்த்துருக்கேன், ஆனால் மனசு இப்படி ஓடுமா சார்? ஒரே அலைச்சல், ஒரே விதமான சிந்தனை, ஒரு விதமான பய உணர்வுகள் அப்பப்போ இருந்துருக்கு. இது நடக்குமா, அது நடக்குமா, அது நடக்குமா? நான் நினைக்கல, ஆனால் என் மனசு நினைக்குது. எதையும் கவலைப்படாதீங்க. சில நேரங்களில் மன ரீதியான குழப்பங்கள், பண்டில் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் அதிலேருந்து மாறி வந்துடுவீங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். பேசுகிற இடத்துல பேசணும், பேசாத இடத்துல பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. லூஸ் டாக்ஸ், அதாவது அதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ அவாய்ட் லூஸ் டாக்ஸ். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் எடுத்து பண்ணுறது, சுவாமி படங்கள் புதுசாக வாங்குறது, விளக்கு புதுசாக வாங்குறது, நகை புதுசாக வாங்குறது, பொருள் புதுசாக வாங்குறது, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். நிறைய விஷயங்களில் நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம், அந்த கணக்கு அப்படியே நடக்கும். சில நேரங்களில் முந்தியெல்லாம் நான் 100 தடவை முயற்சி பண்ணி நடக்கலை. பட் இப்போது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது டைம் அப்படிங்கும்போது ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுறேன். இட்ஸ் ஒர்க்கிங். நான் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுவேன், நடக்கும்.
லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, அதே சமயத்தில் ஒருத்தருடைய செயல்களை பார்த்தே கரெக்டாக கண்டுபிடிக்கிறது. முந்தியெல்லாம் யதார்த்தம் சார், பெப்பேன்னு இருந்துவிட்டேன், இப்போலாம் அப்படி கிடையாது. ஐ எம் வெரி பர்ஃபெக்ட் நவ். ஒருத்தர் பேசுகிறதையே வச்சு ஒரு விஷயத்தை நான் கணிச்சு விடுவேன். ஒருத்தரை பார்த்தோன்னா அதை பார்த்தோன்னா ஒரு கணிக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்துடுது. எஸ், இந்த கால்குலேஷன் முந்தைய உங்களுக்கு இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களில் அது வந்து உங்களை விட்டு போயிடுது. பட் நவடேஸ் நீங்கள் வந்து அதை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆஃபீஸில் ஒர்க்குகள் இருந்துருக்கோம், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு சில நேரம் நான் சந்திக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுன்னு கவலைப்படுறவங்களுக்கு நெவர் எவர் ஒரி அபவுட் தட். நிச்சயமாக நீங்கள் ஃப்யூச்சரில் நல்லா படித்து நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கிரகநிலையும் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கு. சில விஷயங்கள் இந்த மாதங்களில் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னா எஸ், ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக சாதகம் இருக்கும். உண்டியலில் சேர்த்து வைக்கிறது, அதே மாதிரி படிப்பில் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சிலது நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது நடக்குது சார், எனக்குன்னு வரும்போது பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுறது. எப்பவுமே குழப்பத்தில் எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கணும். பலவிதமான முயற்சி எடுத்து ஒன்று நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது நடக்கும், ஆனால் அது இயற்கைக்கு மாறாக இருக்குது, அதனால் நடக்காமல் இருந்துகிட்ருக்கு. எய்தர் நமக்கு அது பின்னாடி நடந்ததுக்கப்புறம் பாதகம் இருக்கும், இல்லை அப்படின்னா இயற்கைக்கு மாறாக இருக்கும். அதனால தான் அந்த காரியம் தட்டி போகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஜாதகத்தில் நம்மளுடைய ராகு கேது என்ன பண்ணும் அப்படின்னா சில விஷயத்தை தள்ளி வைக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது நிறைய காரியங்கள் தட்டி போகும். இது பொதுவாக தனுசு ராசிக்கு ஒரு போர்க்களத்தில் இருந்தாப்புல ஒரு சூழ்நிலைகள். பட் நெவர் எவர் வரி அபவுட் தட். உங்களுக்கு நல்ல நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். ஷூ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்லிப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, உணவு சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது லாபங்களும் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சில நேரங்களில் இதை கெட்ட பழக்கமாக இருக்குது, எங்கிட்டேருந்து இது போகணும், இது விடணும், இதில் நான் அடிக்ட் ஆகிறேன்ற ஒரு செயல்பாடுகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றது உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் வெற்றி, சில விஷயங்களில் விரயம். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறக்கூடியதாக அமையும். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து அது மாறக்கூடியதாக அமையும். இவங்களுக்கு ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எந்த வார்த்தை பேசினாலும் அதில் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. உணவில் கட்டுப்பாடுங்கிறது தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அமைப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ஏதேனும் ஆபரணங்கள் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மோட்டிவேட்டடாக பேசுகிறது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நகைச்சுவையாக பேசுகிறது மற்றவங்களை ஈர்க்கும். மகர ராசி அன்பர்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சிருவாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு விரயங்கள் இருக்குங்க. சில நேரங்களில் இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கலாம். எஸ், இதுவும் கடந்து போகும், நல்லது நடக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பலன்களை கொடுக்கும். ஆனால் சேலஞ்சிங்காக இருந்துருக்கும். சார், நான் ஃபேஸ் பண்ணுற கஷ்டமெல்லாம் உலகத்தில் யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. எய்தர் அவங்க ஃபேஸ் பண்ணால் கூட சில நேரத்தில் ரொம்ப ஃபெடப் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, ஒரு விஷயத்தில் அப்படியே பிளாக் ஆகிடுவாங்க. பட் நான் எடுத்து முயற்சி பண்ணி பார்ப்போன்னு ஜெயிச்சு ஓடின்னு இருக்கேன் சார். நான் எனக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். எஸ், வெற்றி பெறுவீங்க. உடல் ஒத்துழைச்சால் எல்லா காரியங்களும் வெற்றி. இன்றைய நடக்கலை, நாளை நடக்கலை, நாளை மறுநாள் கண்டிப்பாக நடக்க போகிறது. சில நேரங்களில் மனக்குவியல் இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய்ட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். சித்தி, சின்னம்மா, அது மாதிரி பெரியம்மா, பெரியவங்களுடைய ஆரோக்கியம், அம்மா வழி சொந்தங்கள், அக்கா தங்கச்சி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணிங்களோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணலாம். பல விஷயங்களில் நீங்கள் ஜெயித்தவர்கள் இப்போவும் ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
சில அது தப்புன்னு சொல்லிடுறீங்க, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்கிறீங்க. சில பேருக்கு அந்த குணாதிசயம் ஆகும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதே மாதிரி இவங்க செல்ஃபிஷ்பா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நமக்கு தான் நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுக்கு என்ன சூழ்நிலைங்கிறது தெரியும். அப்போ இதுவும் கொஞ்ச நாளில் பேச மாறுவாங்க, கவலைப்பட வேண்டாம். கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா போட்டி இருக்கும், சில நேரங்களில் பொறாமைகள் இருக்கும், சில நேரங்களில் இவங்க எப்படி வளரலான்னு பல பேர் நினைப்பாங்க, சில நேரங்களில் திருஷ்டி இருக்கும், சில நேரங்களில் தடை இருக்கும், சில நேரம் நமக்கு உடம்பு முடியாமல் வரும், சில நேரங்களில் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். இப்படி பல நேரங்களில் பல விஷயங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுப்பீங்க. ஓஷோ எப்போவுமே சொல்லுவார், பின்னிருந்து யோசி அப்படின்னு சொல்லுவார். எஸ், எப்போவுமே நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவேர்னஸ் மனசில் வச்சுக்கோங்க. யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அதாவது ஒன்றை மாதிரி ஒரு பெஸ்ட்டு உலகத்துலேயே எதுவும் கிடையாது. அந்த பெஸ்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்தும் போது 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்தால் வியாபாரம் அனுகூல்யம் 100ல் 1000% உண்டாகும். பல கஷ்டங்கள் இருக்கும், ஆரோக்கிய பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும், இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க. நெவர் எவர் தாட் அபவுட் தட். நீங்கள் பாட்டு உங்களுடைய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும். மீனராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னா கஷ்டம்தான். நீங்கள் உங்களுடைய குணாதிசயத்தை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துகிறீங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசப்படாதோ அந்த இடத்துல பேசவே கூடாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய தினப்பலன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். எப்போவுமே நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வழக்கங்கள் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகள் கூடி வரும். அதே சமயத்தில் தினந்தோறும் நம்ம சுவாமியை வழிபட்டுட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய மன திருப்தி வரும். ஒரு ராஜா அங்கே நாட்டில் ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குது. அப்படி குழப்பங்கள் இருக்கும்போது என்னால் தாங்கவே முடியலன்னு மந்திரி கிட்ட சொல்கிறார். மந்திரி சொல்கிறார், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி இருக்கும், என் நாட்டில் எல்லாத்துக்கும் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், அது எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் சங்கடமாக இருக்கும், எல்லோரும் நிம்மதியாக தான் இருக்காங்க. அப்படி இல்லை ராஜா, எல்லாருக்குமே இந்த குழப்பம் வரும். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த குழப்பம் வருது, இல்லை எல்லாத்துக்குமே இந்த குழப்பம் வரும். சரி, அதை நீ ப்ரூஃப் பண்ண முடியுமா, இல்லைன்னா தலையை வெட்டிடுவேங்கிறாரு. உடனே ப்ரூஃப் பண்ணி காமிக்கிற ஒரே ஒரு அறிவிப்பு, யாருக்கெல்லாம் மன கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து சுமந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ராஜா பாரு, ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, ஏன்னா என் நாட்டில் என்னுடைய மக்கள் நன்னா தான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லி ஒருத்தர் ஒரு லாரி கொண்டு வர்றார், ஒருத்தர் பெரிய யானை மேலே கொண்டு வர்றாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை தள்ளிட்டு வர்றாரு, ஒருத்தர் முதுகில் சுமந்துட்டு வர்றாரு. ஆச்சரியமாக போச்சு. அப்போது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க, பேசாமல் கோயிலே கட்டிடலாமாட்டிருக்கு, மிகப்பெரிய அரண்மனை கட்டலாமாட்டிருக்கு, அவ்வளோ பிரச்சனை, அதுவும் ஏன் ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்னு அந்த ராஜா நினைக்கும் போது ஒருத்தர் மட்டும் எதுவுமே இல்லாமல் அப்படி கையை வீசி நடந்து வந்துட்டுருக்கார். உடனே அவர் ராஜா பார்க்குறாரு, ஏன் இவன் மட்டும் இப்படி இருந்துட்டுருக்க, கூப்பிட்டு வச்சு, ஏன் உனக்கு எந்த கவலையும் கிடையாதா, இருக்குது கவலை இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஏன் கல்லை சுமந்துட்டு வரலன்னொன்னே, கவலை இருக்கும், அதை அப்போதைக்கு நினைப்பேன், அடுத்த க்ஷணம் அதை மறந்துடுவேன், சும்மா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து நம்ம நகர முடியாது, வெயிட் ஏறிண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ரிசல்ட்டை நம்ம கற்றுக்கணும். அப்பப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம மனசுலேருந்து போக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி காலையில் போய் சுவாமியை கும்பிடணும், நமஸ்காரம் பண்ணணும், மத்தியானம் சுவாமி கும்பிட்றது நமஸ்காரம், சாயந்தரம் போய் நமஸ்காரம் பண்ணணும், விளக்கேற்றி வைக்கணும். இப்படி தினந்தோறும் சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், நம்மளை கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தெரியாது, நல்ல நேரத்தில் அது மிகப்பெரிய ஷைனிங்காக கிளிட்லிங்காக நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே மனசுலேயே போட்டுட்டு இருந்தோம்னா அதுவும் இப்போ தெரியாது, ஆனால் எதிர்மறையான நேரம் வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதகம் மாதிரி, பெரிய சுமம் மாதிரி அப்படியே படுத்துக்கலாமான்னு தோணும். ஸோ நிறையா பேருக்கு இப்படி இருக்கும். அது உங்களால் இருக்கலாம் அல்லது பிறரால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படியும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். உடல் ஆரோக்கியம் தேவை. இஷ்ட தெய்வ வழிபாடை தினந்தோறும் மேற்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்மளுடைய இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு கமலாத்மிகா. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 739 739 4829. நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.